பாறை கிடைக்கலையா? வரலாம் இப்போட தானே வரேன், இவ்வளோ சைஸ்லாம் வராது. அதுலேயே ஒன்று தட்டி விழுகுது. எல்லாருக்கும் வணக்கம். முருகன் இன்னைக்கு சூவாப்பாறை மீன்களை தூக்குற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடல் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாகவே இருக்குங்க. நீரோட்டமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் பாறைக்கோ கலவாவுக்கோ முருகனை வந்து தூண்டி வீசலைங்க. சூவாப்பாறை மீனுக்கு தாங்க மொத்தமாக தூண்டில் வீசியிருக்காரு. மொத்தமானா அதாவது மற்ற மீன்களுக்கெல்லாம் ஒரு தூண்டில் வீசி தான் இல்லை 2 தூண்டில் வைப்பாங்க. ஆனால் சூவாப்பாறை மீன்களை பொறுத்தவரையும் 9 to 10 தூண்டில் வரை மொத்தமாக கட்டி அதில் இறை கட்ட மாட்டாங்க, அதில் தும்பை கட்டி சூவாப்பாறைக்கு இறையா வீசுவாங்க. சூவாப்பாறை மீன்கள் சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால ஒன்றுனாலாம் பிடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க. அதனால வரிசையாக தான் தூண்டில் விடுவாங்க. வரிசையாக விடும்போதும் மொத்தம் ஒரு 10 தூண்டில் கட்டி விட்டுருந்தாங்கன்னா அதில் 6 இல்லை 7 தான் அதிகபட்சமாக மாட்டுங்க. எப்பயாவது ஒரு நேரம் தான் மொத்தமாக 10 மாட்டும். அந்த மாதிரி 10 மாட்டி பார்க்கும்போது தூண்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. முருகனை அப்படித்தாங்க 10 தூண்டில் மொத்தமாக கட்டி விட்டு அதில் தும்பை இறையா விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 4-5 மீனுக்கு மேலே மொத்தமாக தூண்டில மாட்டிருச்சுங்க. அதனால அண்ணன் மெதுவாக இழுத்துக்கிட்டு இருக்காரு. கடல் ஓடுற அழகை பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு கடல் பார்க்குறதுக்கு. அந்த பாருங்கள், அந்த அலை நுரைய வந்துட்டு அப்படியே ஒயிட்டாக அந்த ப்ளூ கலரில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மீன்கள் மெதுவாக மேலே வந்துகிட்டு இருக்குங்க. அதுலேயே ஒன்று தட்டி விழுகுது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com